டீ இறக்கி வண்டிக்கடியில பூந்து இந்த உருவம் வண்டிக்கடியில பூந்ததான் பெரிய விஷயம். முழங்காலாம் வலிக்குதுரா சாமி. பேசாம இங்கே ஒரு பாய விரிச்சு போட்டு படுத்துடலாமான்னு தோணுது. அப்புறம் அப்படி நாளைக்கு எப்படி போய் லோடா இருக்குது? ஏர் ஜாக்கி வாங்கிக்கலாம். இதுதான் ஏர் ஜாக்கி. இன்னொன்னு ஈஸியான ஜாக்கி இருக்காம. ஜாக்கி நிறைய வண்டி வீடியோல பார்த்தேன், நிறைய இருக்கு. அந்த மாதிரி வண்டி ஜாக்கி வாங்கிக்கலாம். இதுதான் பாப்பா ஏர் ஜாக்கி. இது ஏர் ஜாக்கின்னு எனக்கும் தெரியும். இன்னொன்னு இருக்கும், இன்னொன்னு வந்து வீல் மாதிரியே வர வண்டி மாதிரியே வெளியவே நின்று இப்படி உள்ள வச்சு ஏத்திட்டு இப்படி அழுத்திக்கலாம். அது இல்லடா, அது நான் பார்த்த வீடியோல. சின்ன வண்டி தான் அது செட் ஆகும். அப்படியா? வேணா ஒண்ணு பண்ணலாம். எப்படின்னா அங்கிருந்த லென்த்தா இரும்பு ஸ்டீல் ஓஸ் கம்ப்ரஸர் ஓஸ் வரும். அந்த ஓஸ் ஏர் டேங்கர்ல இருந்து கொடுத்து அந்த ஓஸ் சொருவுறாங்க பாத்தியா, அந்த மாடல்ல கொடுத்து ஜாக்கில இருந்து ஒரு ஓஸ் மாதிரி வரும். அதை கொண்டாந்து இங்க சொருவி விட்டு லிவர் போட்டோம்னா வேணா ஆட்டோமேட்டிக்கா எந்திரிச்சுக்கும். நம்ம அழுத்தி ஏத்துற வேலை இல்லை. அது ஒண்ணு இருக்குது. அது ஒரு மாடல். அது இன்னும் வரல, ஆனா கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனா இன்னும் வரல. கூடிய சீக்கிரத்துல அதுவும் வந்துரும். ஜாக்கி தூக்குறதுல பெரிய விஷயமா இருக்குது. எவ்வளவு வெயிட்டா இருக்குது. மாயம் இல்லை மந்திரம் இல்லை. இப்ப தங்கச்சி இந்த ஜாக்கி தூக்கிட்டு போவோம். அதெல்லாம் தூக்க மாட்டேடா, அதெல்லாம் தூக்கிடுவேன். பின்னாடி மண்டையில் அடிச்சுக்கா சாமி. இல்ல வண்டின்னு வந்துட்டா எல்லா வேலையும் செஞ்சுதான் அவனு. சும்மாவா? இல்ல ரணகலத்திலே ஒரு கிளிகிழப்பு கேக்குதடங்கிற மாதிரி. அப்படிலாம் சொல்லக்கூடாது, பொய் பேசக்கூடாது. என் தங்கச்சி பத்தி இப்படி எல்லாம் வாய் கூசாத. 3 வேளையும் சாப்பிடுது, சாப்பிட்டு நிம்மதியா தூங்குது. இல்ல அதே ஒரு வேலை தானே. சப்போர்ட் பண்ணி பேசுறது பார்த்தா நீ அதுக்கு வேலை சொல்ற. கொடுமை. சரி இறங்கி போச்சு. நான் அலத்திய தூக்கிட்டு வாங்க. நான் தூக்கிட்டு போட்டா வேணா, நானே தூக்கிறேன். எல்லாம் அழுக்காய் போயிரும். நடந்தாதாப்பா கொஞ்சம் கால்வலி இல்லாம இருக்கு வண்டி. சரி நாங்க அப்படியே இறக்கி விட்டு போறோம். ஒரு 2 கிலோமீட்டருக்கு அந்தாண்டு போய் நிறுத்திட்டு நீ திருட்டு ஏரியாவை தாண்டி இறக்கி டீ குடிச்சிட்டு இருக்கிறோம். நீ திருட்டு ஏரியாவை தாண்டி இறக்கி நீ அப்படியே நடந்து வா. இது என்னமோ டிஸ்க் நீங்களே அதான் என்ன டிஸ்க் சொன்னீங்க? டியூப்லெஸ்ஸா? டியூப்லெஸ் டிஸ்க் இருந்தா யாராவது இருந்தா இந்த வீடியோவை பார்த்தீங்க அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க. யார்ட்டையாவது இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ல உங்களோட ஃபோன் நம்பர் மட்டும் போட்டுவிடுங்க, இருக்குதுன்னு சொல்லிட்டு நாங்கள் கான்டாக்ட் பண்ணி உங்ககிட்ட பேசிக்கிறோம். ஏன்னா ஏர் டிஸ்க் போட்டால் என்ன டயர் எடுத்து போடலான்னு சொன்னீங்க? டியூப்லெஸ் டயர் எடுத்து போட்டுக்கலாமாமா. அது கொஞ்சம் நல்லா இருக்கும், மைலேஜ் தரும் அப்படின்னாங்க. எங்கள் அண்ணனும் டயர்லாம் இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கிறாரு. இப்பயும் ஒரு டயர் வெடிச்சு போச்சு. நாங்கள் என்ன பண்ண போறோம்னு தெரியல. ரிட்டன் வரையா ஏன் டயர் வெடிச்சுன்னு இப்பதான் யோசிச்சேன். பாப்பா உட்காந்துட்டு வந்தது வெயிட் தாங்காது, ஓவர்லோட்ல வெடிச்சு போச்சு. அதை கரெக்டா எங்க வீட்டுக்கார கணிச்சிட்டாரு. இதுல சப்போர்ட் பண்ணியா, அது நன்றி. நன்றி. எங்க பாப்பா வண்டிக்கிறதுன்னு 1 டன் கம்மியா தான் லோடு ஏத்தணும். 29 டன் தான் ஏத்தணுமா? 29,500 தான் இருக்குது. பாத்துக்குங்க. இனிய இரவு வணக்கம். இனிய பகல் வணக்கம். மணி 3 மணி. தூக்கம் வந்துடும் எனக்கு. இனிய